எஸ், அடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். ஸோ நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடலும் சரி நம்ம ஆத்மாவும் சரி கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை எப்படி நம்ம கடைபிடிக்கணும், எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கணும், அண்ட் எப்படி அதை ஒழுக்கத்தோட பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு சரத்குமார் சார் தான் ஒரு முன் உதாரணமாக இருக்காரு. ஸோ நம்ம எல்லாருமே வேர்ல்ட் லெவலில் நம்ம திரும்பி பார்த்தோம்னா அர்னால்டு தான் நம்மளுக்கு ஞாபகம் வருவார் இல்லையா, ஃபிட்னஸ் அப்படின்னாவே. பட் இவருக்கு ஏஜுக்கு நம்பரே இல்லைங்க. இவரோட ஃபிட்னஸ் பார்க்கும்போது மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னா நம்மளுக்கு எப்பவுமே சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் மட்டும்தான் ஞாபகம் வருவாங்க. எஸ், இந்த படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். சார் ரொம்ப யங்கா சூப்பராக இருக்கீங்க சார். நன்றிங்க. ரொம்ப பேச விடாமல் ஏதோ காமெடிலாம் பண்ணிட்டுருக்காரு. பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற சிறந்த அழைப்பாளர்களுக்கும் இந்த மேடையில் இருக்கின்ற இந்த படத்தின் குழுவின் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம், ஆனால் அவ்வளோ நேரம் இல்லை. ஆனால் இங்கே டைரக்டர் நேற்று பெங்களூரில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், இந்த காலகட்டத்தில் இங்கே உள்ள ஜென்ரேஷன்கள் ஜென்சி கிட்ஸ் சரித்திரம் இத்தியாசங்கள் இதெல்லாம் நம்ம ரிமைண்ட் பண்ணணும். அவங்க இதெல்லாம் தெரியாது. ஸோ கண்ணப்பா இட்ஸ் ஸ்டோரி நினைச்சக்கூடாது, இட்ஸ் ஹிஸ்ட்ரி, அது சரித்திரம். வாழ்ந்து மறைந்த ஒரு 63 நாயகர்கள் ஒருவர் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அதுதான் இந்த உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த படத்து மூலமாக கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இதில் மோகன் பாபு சார் அண்ட் விஷ்ணு ஐ ஷுட் தேங்க் தம் ஃபார் ஹேவிங் மீ திஸ் ஃபிலிம். இந்த படத்தில் மெனக்கடல் அவ்வளோ அதிகமாக இருந்திருக்கு. சித்தார்த் சொன்னதும் சரி, எவ்ரிபடி ஸ்போக்கன் எஸ்டடி தேர் ஆல்சோ. ஒரு கடுமையான உழைப்பு, உண்மையான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, அந்த உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி இந்த படத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். இதில் ஒரு சிவபக்தர் எப்படி இருந்தார் என்ற கதை உங்களுக்கு தெரியும். ஒன்லைன் தான் ஸ்டோரி. வெரி விஷ்ணு வந்து சேர்ந்து அவர் என்ன பண்ணார், கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு, உன்னை கண்ணை ரிமூவ் பண்ணி அதை வச்சு எடுத்து வச்சுட்டாரு ஒரு கண்ணை. இன்னொரு கண்ணில் ரத்தம் வந்துச்சு, இன்னொரு கண்ணு கொடுத்தாரு, அதான் கண்ணை பண்ணிட்டு அன்பு சகோதரி பேசும்போது சொன்னாங்க, முத கண்தானத்துக்கு வித்துட்டவரே கண்ணப்பன்னு சொன்னாங்க தானே. ஸோ இது ஒரு உண்மைகளை, நடந்த சரித்திரங்களை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு முயற்சி. இதை பற்றி அதிகமாக விஷ்ணு ரிசர்ச் ஆன் கண்ணப்பர் அண்ட் விஷ்ணு எதை எடுத்துக்கிட்டாலும் அதை பண்ண மெனக்கடை உண்மையிலே வியக்க வச்சதுன்னா சொல்லணும். நான் நியூசிலாண்டை இவ்வளோ பேருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு படப்பிடிப்பு நடத்துறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அது பொருளாதார அடிப்படையிலும் சரி, மெனக்கடலையும் சரி, அனைவரும் அந்த குளூரில் கொண்டு போய் ஒரு 7 மணிக்கெலாம் நிறுத்தணும் அப்படின்னா வித் மேக்கப். எனக்கு இந்த படத்தில் மேக்கப் கிட்டத்தட்ட 1.5 hours ஆகுது. அப்போ 1.5 hours நான் 5 மணிக்கு அங்கே போனால் தான் லொக்கேஷனுக்கு மேக்கப் போட்டு ரெடி ஆகி 7 மணிக்கு இப்போ ஷாட் எடுக்கலாம். அந்த அளவுக்கு எல்லாருமே அந்த கரெக்ட் டைம் இந்த படத்துக்காக எல்லாருமே அந்த பக்தி இருக்கிறதோ இல்லையோ சிவன் மீது பக்தி வருகின்ற அளவில் இந்த படத்தை நடித்து முடித்திருக்கான்னு சொன்னால் அது மிகையாகன்னு சொல்லலாம். உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்காரு, ஆரோக்கியமாக சொன்ன பாரு இருமல். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டம் ஒரு புறம், இதில் நடித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டார் காஸ்ட் இப்போ ரீசென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ஷய் குமார் சொல்ல ஆர்டிஸ்ட் சொல்லுங்க, நான் பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும்ல. அக்ஷய் குமார் இருக்கார், மோகன்லால் சார், மோகன் பாபு சார், பிரபாஸ், நிறைய பேர் இருக்காங்க. எல்லா பேரையும் சொல்லுங்கள். பிரீத்தி இருக்காங்க, விஷ்ணு இருக்காங்க, எவரி லாட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஏன்னா அப்புறம் யாரோ ஒரு பேர் விட்டுட்டேன்னா அவர் பேரை விட்டுட்டாங்கன்னு சொல்லி அது மட்டும் எழுதிடக்கூடாது. அதனால தான் வெரி பிக் ஸ்டார் காஸ்ட். இது வெரி பிக் ஸ்டார் காஸ்டுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை, அந்தந்த ஸ்டாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையாகவே இது சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற நடிகர்களை தேர்ந்தெடுத்த ஜாப் தான் முகேஷ் குமார் சிங் பண்ணியிருக்கேன். வெரி டைரக்டட், ஒரு டிசிப்ளின் டைரக்டர் நான் நிறைய பேர் பார்க்குறேன். அதில் முகேஷ் குமார் ரியலி கிரேட். ஏன்னா அவர் ஹிந்தி தான் பேசுகிறாரு, இங்கிலீஷ் பேசுகிறாரு, தெலுங்கு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் பேன்-இண்டியா லெவலில் ஹிந்தி டப்பிங்கில் அதர் டப்பிங் லாங்குவேஜ் எப்படி பண்ணணுன்றது உன்னிப்பாக கவனிக்கிறாரு. அண்ட் மேக்கிங் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்களை கொடுத்தவர். ஒரு படத்தில் இவ்வளோ பேர் நடிக்கின்ற ஒரு படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு அவர் கிடைச்சதுன்னு சொல்லி அவர் பெருமைப்படுறாரு. எங்களுக்கு அவர் கூட ஒர்க் பண்ணது நாங்கள் பெருமையாக தான் கருதுகிறோம்.
அது மாதிரி கேமராமேன் ஷெல்டன், எடிட்டர் ஆண்டனி வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் அது மேடையில் பேசி கேட்குறேன். ஸோ இட்ஸ் a wonderful gentleman in the very end, the team, right from Mohan Babu sir to Vishnu to Preeti. Preeti has done a great job and she's looking very beautiful on screen. பார்த்தீங்க இங்கேயும் அப்படி தான் இருக்காங்க. ஆன் ஸ்க்ரீன் வந்து she's looking very good. ஆக்ஷன் சீன்ஸ் பாருங்கள், அதுவும் பார்த்தீங்க டீசர் இருக்கிறதுனால. ஸோ she's done a wonderful job. விஷ்ணு எல்லாருமே ஒரு மெனக்கடல் அதிகமாக இருந்திருக்கு. பிரபுதேவா மாஸ்டர் 3 படத்துக்கு 3 பாடலுக்கு வந்து காட்சி அமைச்சிருக்கான்னு சொல்லணும். அதில் எப்படி ஆட வச்சுருக்காருன்னு அவர் தான் சொல்லுவார். நான் வந்து நல்லா ஆடினேன் இல்லை மாஸ்டர், இப்போ சொல்லக்கூடாது, அது இப்போ சொல்ல வேண்டாம், அப்புறம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நல்ல ஒரு படம், மெனக்கடல் அதிகம், உண்மையாக உணர்வோடு அனைவரும் எடுத்திருக்கின்றோம். இறைவனை வேண்டி இந்த திரை காவியம் ஏப்ரல் 25ஆம் தேதி பிரம்மாண்டமான வெற்றி பெற வேண்டும் இறைவனை வேண்டி